ஹலோ, எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி இவங்களோட நம்ம பிள்ளைகளையும் காமிச்சிட்டு இவங்களோட கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அவங்க ஒரு 80 டாக்ஸுக்கு அவங்க ஃபீட் பண்ணுறாங்க. அதோட எங்கள் சைடும் உள்ளதையும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் நிறைய பேர் ஒரு ஆசைக்காக என்ன பண்ணுறீங்க, ஒரு குட்டி பப்பியை பார்த்த உடனே எடுத்துகிட்டு போயிடுறீங்க, குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது கொஞ்சம் பெருசாகணுன்னே கொண்டாந்து ரோட்டில் விட்டுடுறீங்க. தயவு செய்து உங்கள் எல்லாத்தையும் ஒன்று கேட்டுக்கிறேங்க, நீங்கள் அடாப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சாகிற வரைக்கும் அது உங்கள் பிள்ளை தான், நீங்கள் தான் பார்க்கணும். அதுக்கு நோய் வரட்டும், இல்லை உங்களால் பார்க்க முடியாத ஒரு நேரம் கூட ஆகலாம். ஒரு கைப்பிடி சோறாவது போட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே அதுக்கு ஒரு இடம் கொடுத்து அது சாகிற வரைக்கும் நீங்கள் அதை பொறுப்பெடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வளர்கிற ஒரு குழந்தைய நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நல்லா சொகுசாக அதுக்கு எல்லாமே கொடுத்து டைமுக்கு சாப்பாடு கொடுத்து குளிப்பாட்டி அதுக்கு எல்லாமே இருக்கும்போது அதோட இம்யூனிட்டி பவரும் அதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சடனாக நீங்கள் ரோட்டில் விட்டோன்னே மற்ற ரோட்டில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கடிப்பாங்க, உடனே ஊண்டு வரும். அதை எத்தனை பேர் காமிச்சு அதை பார்த்தா டேப்லெட்டோ ஏதோ வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. அதனால் அதை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று, உங்கள் ஆசைக்காக வேண்டி ஒரு ஜீவனை கஷ்டப்படுத்தாதீங்க தயவு பண்ணி. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட 2 பப்பி ஒன்று பப்பி, ஒன்று பெரிய பெரிய பிள்ளை, 2 பேரை வளர்த்துட்டு கொண்டாந்து விட்டுருக்காங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டது. எல்லாம் கடிக்க போகுதுன்னு சொல்லி தான் நான் ஆல்ரெடி சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என் கண்ணில் பட்டது அது ஓகே. இல்லைன்னா மற்ற பெரியவங்க அதை போட்டு கடித்து அதை காயம் அது சில இடத்து செத்து கூட போகலாம். ஏன் இந்த மாதிரி பாவத்தை செய்கிறீங்க? அதை ஒன்று அம்மா கிட்டேருந்து பிரித்து எடுத்துட்டு உங்கள் கொஞ்சம் சந்தோஷத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறதுக்காக அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறமா அதை கொண்டாந்து ஏன் ரோட்டில் விடுறீங்க? இவ்வளவுத்துக்கு ஒரு சுயநலம் ஒரு மனிதருக்கு வேண்டவே வேண்டாம். தயவு பண்ணி ஒரு மனசாட்சியோட நீங்கள் திங்க் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொருத்தரும் கடைசி வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜீவனை எடுத்து வளங்க. அது மாதிரி இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன குழந்தைகளை வளரும் போதே ஒரு பெட் லவர்ஸாக ஒரு உயிரை மதிக்கிற மாதிரி வளங்க தயவு பண்ணி. ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அந்த குழந்தைகிட்டையும் அதே மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ண வைக்கிறீங்க. ஒரு ஒரு பப்பியை பார்த்தா கூட அதை கல்லை எடு, அதை மிரட்டு, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அந்த குழந்தைகள் அப்படின்ற மாதிரிக்கு மிரட்டிக்கிட்டே அது போகுது. அவங்க அப்பா கூட போகும்போது கூட ஏன்றதும் கல்லை தூக்குறதும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? உண்மையாக எனக்கு புரியலை. அது பப்பி உங்களுக்கு கடிச்சிருமா? ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. நீங்கள் அதே மாதிரி ஒரு நாள் அது உங்களை குறைக்கிது இல்லைன்னு பண்ணால் அடுத்த வாட்டி ஒரு 2 பிஸ்கட் வாங்கி கொண்டாந்து போடுங்க. அது உங்களை ஒன்றுமே செய்யாது. அடுத்த நாள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் எங்கே விடணுமோ அங்கே விடும். இந்த மாதிரி நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு இதுவும் ஒரு உயிர்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அதை வளருங்க. அப்போ தான் அந்த குழந்தைகளும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு உயிருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நாளைக்கு அது ஏதோ ஒரு உயிர் காயப்பட்ட, அது மனிதனாக இருக்கட்டும், இல்லை டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு அனிமல்ஸாக இருக்கட்டும், அது காயப்பட்டதுன்னா அதுகளுக்கு ஒரு மனித நேயத்தோட அதுகளுக்கும் கொஞ்சம் வலிக்கும், மனசு வலிக்கும். நீங்கள் மனது வலிக்காத மாதிரியே இந்த குழந்தைகளை வளர்க்காதீங்க, தயவு பண்ணி வளர்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படி என்ன ஒதுக்கக்கூடிய ஒரு அனிமல் இந்த நாயன்றது எனக்கு தெரியலை. இவ்வளோ நாங்கள்லாம் பழகுறோம், தொட்டா இது வரும், நோய் வரும், அப்படியெல்லாம் ஒரு தெரியாதவங்க பரப்புகிறாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி வராது. இப்போ நாங்கள்லாம் என்ன தொட்டு தான் பார்க்குறோம், எங்களுக்கெல்லாம் நோய் வந்துருச்சுங்க. வாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறமா போயிட்டு குளிச்சுட்டு சோப் போட்டு குளிச்சுட்டிங்கன்னா அது ஓகே. அதை விட்டுட்டு நீங்கள் அதை ஒரு தொடவே கூடாத ஒரு அனிமல் மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும் தயவு பண்ணி கொஞ்சம் தண்ணி வைங்க. ஒரு கைப்பிடி அரிசி நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறதால நீங்கள் ஒன்றும் இல்லாமல்லாம் யாருமே போகிறது இல்லைங்க. அந்த ஒரு கைப்பிடி சாதத்தை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அந்த உங்கள் வாசலில் எது நிற்கிதோ அது குட்டியாக ஆகிறதுக்கெல்லாம் இல்லை ஒரு மதர் டாக்காக இருக்கலாம், கட்டாயம் ஃபீட் பண்ணுங்கள்.
அது அவங்களுக்கு கட்டாயம் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி தான் அது. நம்ம எப்படி ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு உடம்பு ரீதியாக நமக்கு எனர்ஜி தேவையோ அது மாதிரி தான் அந்த குழந்தைகளும். ஒரு கைப்பிடி சோறு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதால நீங்கள் நிச்சயமாக இல்லாமல் போக மாட்டீங்கங்க. உங்களுக்கு நிறைய தான் உங்களுக்கு எல்லாமே சேரும். உங்களை சகல செல்வங்களும் உங்களுக்கு சேரும். தயவு பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு தயவு பண்ணி ஒவ்வொரு வீடு ஒரு கைப்பிடி சோறு கொடுத்தா கூட அந்த குழந்தைகளுக்கு ஒரு நேரம் பசியாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனித நேயத்தோட மனிதர்களாகிய நம்ம நேசிக்க கற்றுக்கணும் கொடுக்கணும். கொஞ்சம் யோசிங்க. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.